அப்போ நம்பிக்கை வரும். நீ மாமிசத்தில் நின்னா உனக்கு துன்பம் வரும். ஆகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் ஆவியில் வாழ வேண்டும். மாமிசத்தில் ஒருவன் வாழ நினைத்தால் அது அவனுக்கு துக்கத்தையும் துன்பத்தையும் தொல்லையும் உபத்திரத்தையும் தரும். அடுத்த கேள்வி கேட்பீங்க, அப்போ ஆவியில் வாழ்ந்தால் மட்டும் என்ன? ஆவியில் வாழ்ந்தால் இவைகளெல்லாம் உண்டாகும். ஆனால் ஒவ்வொரு படிக்கட்டை நீங்கள் ஏறும்போது உங்கள் வலதுகை உங்களை அறியாமலே இடுப்பை பிடிக்குது இல்லையா? அதே மாதிரி சோதனையை தாண்டினாதான் பரலோகம். அவன் பரலோகத்தை அவர் இடுக்கமான வாசலை வைத்திருக்கிறார். ஈஸியாக புகுந்து வரக்கூடாது, நொறுங்கித்தான் வரணும், சிறுமைப்பட்டு தான் வரணும். பணக்காரனாயிருந்து வரக்கூடாது, கொளுத்தவனாயிருந்து வரக்கூடாது, எளியவனாயிருந்து கடந்து வருவதற்கு பரலோகத்தின் வாசலையை இடுக்கமாக ஒடுக்கமாகவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தினுடைய சகல உபத்திரங்களும் உண்மையான கிறிஸ்தவனுக்கு வரா. ஆகவே சொர்ந்து போகாது, வரத்தான் செய்யும், இனியும் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. இந்த உபத்திரங்களை விட்டு நீ விலகி கொள்ளலாம் என்று சர்ச்சை தேடினால் அது உனக்கு அடுக்காத காரியம். உற்சவமாக கையத்தை இதெல்லாம் வரும், வந்தாதான் யா கிறிஸ்தவம். அல்லேலூயா. பாடுகள் இருந்தால் தான் கிறிஸ்தவம். ஏசு கிறிஸ்தவனை சுகமாட்டா ஊழியம் செய்தார். எத்தனை பேர் கல்லால் அடித்தாங்க, எத்தனை பேர் காரி துப்புனாங்க. அதே தான் ஊழியங்களும் அப்படித்தான், கிறிஸ்தவர்களும் அப்படிதான். கிறிஸ்தவன்னா மற்ற பார்வைக்கு மாமிச பார்வை, ஆனால் நாம் அவர்களை ஆவியில் பார்க்க வேண்டும். ஆவியில் பார்த்தா நம்முடைய வாழ்க்கை சரியாக போயிடும். உற்சவமாக கையை தட்டுங்க. எவ்வளோ பெரிய சுமைகள் நமக்கு என்னது சுகமாக மாறும். இதான் மத்தேயு 11:28. உற்சவமாக கையை தட்டலாமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன்னு சொன்னாரே தவிர விடுதலை தர்றேன்னு சொல்லலை. இளைப்பாறுதல்னா நீ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு வர, கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து போ, அந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சிரு, அப்புறமா ரெண்டாவது மறுபடியும் அது சுமக்கணும். வாழ்க்கை முழுக்க அந்த சுமை உண்டு. இளைப்பு அவர் ஆறுதலை தருவார். இன்னும் கொஞ்சம் நட, இன்னும் கொஞ்சம் நட, சாவும் வரைக்கும் இந்த உபத்திரங்கள் நம்மை தொடரத்தான் செய்யும். அதை அனுபவிக்கணும், அதை ரசிக்கணும், அதை ருசிக்கணும், அதில் வேகணும், அதில் வெந்து அழியணும். அப்போ தான் பொன்னை போல் நாம் வெளிப்பட முடியும். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த பாடுகள் இல்லை, சுகமாய் வாழ வேண்டும் என்று கிறிஸ்துக்குள்ளே வராதிங்க. இந்த சபையில் ஸ்பெஷலாக வராதிங்க, இதெல்லாம் கூடும். நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தான் செய்யும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அரிசி வந்தால் தான் சோறு. அரிசியை தின்னா பித்தம், அரிசியை வேக வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு தொம்பு. இங்கே அப்படி தான், வசனத்தை நம்ம வேக வச்சு சாப்பிட்டா என்ன செய்யும்? ஆவியில் தொம்புண்டாகும். ஆவியில் தொம்புண்டான இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன எத்தனை வம்புகள் வந்தாலும் தாண்டி தாண்டி போக கர்த்தர் கூடவே வருவார். உற்சவமாக கையை தட்டி ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த பாடலுக்குள் திரும்புவோம். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பாடலை திரும்ப திரும்ப நம்ம பாடுவோம். அதில் உள்ள அந்த உள்ளார்ந்த அர்த்தங்களை நம்ம அதிகமாய் ருசி பார்க்கறது இல்லை. ஏதோ பாடுகிறோம், பாசு பண்ணால் பின்னாடி பாடுறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இயேசு கிறிஸ்து தாகம் எடுக்குமா? அடுத்த வரியில் என்ன வருது? தாகமுள்ளோரே என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்னார் இல்லையா? ஆனால் உங்களை இங்கே எங்கிட்ட வர சொல்லிட்டு உங்கள்கிட்டே தண்ணியை கேட்குறார். இது என்ன நியாயம்? அப்படி தானே அந்த பாடல், அப்படி தானே? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை என்னிடத்தில் வாருங்கள், ஒரு அழைப்பு. அடுத்து தாகமுள்ளோரே என்னிடத்தில் வாருங்கள். அடுத்தவர் என்ன பண்ணார்? அவள்கிட்டே கேட்குறார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு
அவருக்கு எங்கே தண்ணி தாகம்? உங்களே கூப்பிட்டு வச்சுட்டு உங்களுக்கு தண்ணி தாரேன், தாகம் உள்ளவரே வாருங்க, பாரம் உடையவங்க எங்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே தண்ணி கேட்குறாரு. தண்ணீர் கேட்டார், ஆனால் அவள் தாகத்தை அவர் தீர்த்தார். இதுக்கு விளக்கம். அல்லேலூயா. ஐயோ, நம்ம லைனுக்கு வந்துட்டியே. அல்லேலூயா. நம்மளால் முடிஞ்ச காணிக்கைய நம்மகிட்ட காணிக்கை கேட்குறாரு. நான் இல்லை, அவள் கேட்குறான். கேட்குறாரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன கொடுக்குறாரு? பாவ மன்னிப்பை கொடுக்குறாரு. இப்போ காசு வாங்கி தான் பாவ மன்னிப்புக்கு விடுதலை என்று இந்த திருமதி டேவிட் அவர்கள் சொல்கிறார்கள். உற்சாம கையை தட்டலாம். இதுவும் ஒரு வகையான ரைட் ஆன்சர் தான். இதுவும் ஒரு வகையான ரைட் ஆன்சர் தான். இங்கே இலவசமாக ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலரை தவிர மேக்சிமம் பார்க்கும் பொழுது, இப்போ ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் திட்டமிடுகிறார். இவ்வளவு காலம் பஞ்ச பிரதேசி அவன் நடத்தி கொண்டேன், என்னை நம்பி ஊரை விட்டு வந்தான், இந்த உலகத்தை விட்டே வந்தது போல பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். பசியினால் வருத்தினேன், பஞ்சத்திலே நடத்தினேன், உபத்திரத்தில் நடத்தினேன், வெட்கத்தில் நடத்தினேன். கட்டின மனைவே ராஜாவுக்கே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கூட, மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை கூட அங்கே கொண்டு வந்தார். ஆனாலும் இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கர்த்தர் விரும்பின பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய ஏகபுத்திரன், ஒரே குமாரன். அவருக்கு ஒரு குமாரனா? ஆபிரகாம் எத்தனை குமாரன், எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க? சாராளுக்கு பிறந்தது 1, ஆகாருக்கு பிறந்தது இஸ்மவேல், கேத்தூராளுக்கு 4. ஆனால் இவர் எங்கே என்ன சொல்கிறாரு? உன் ஏகபுத்திரனும் ஏகசுதனும் ஒரே குமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கும் தேசத்தில் கொண்டு போய் அங்கே நான் காண்பிக்கிற மலை உச்சியில் சென்று தகன பலியாக எனக்கு கொடு. தானே கட்டளை. அவர் காசு வாங்கி தானே ஆசீர்வதிக்கிறாரு. கையை தட்டலாம். அப்படி ஈசாக்கை பலியை நிறைவேற்றும் பொழுது ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறான். செய்து முடிக்கிற அந்த வேளையில் பரத்திலிருந்து ஒரு ஓசை கேட்கிறது. ஆபிரகாமே பட்டயத்தை கீழே போடு, என் குமாரனை ஒன்றும் செய்யாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் வார்த்தை. பரத்திலிருந்து ஒரு வார்த்தை கேட்கிறது என்று சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவர் இதுக்கு முன்னாடி நடத்தினார், ஆசீர்வதிக்கவில்லை. பலி நிறைவேறுகிற வேளையில் அவர் சொல்லுகிறார். ஆனாலும் பலிதான். ஈசாக்கை திரும்ப கொடுத்தார். ஒரு ஆடை ஆண்டவரே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார், பலி நிறைவேற்றப்பட்டது. ஆகவே எவ்விதத்திலும் ஒரு பலி நிறைவேறினால் ஒளிய ஆசீர்வாதம் என்பது இல்லை. ஆகவே பிரேமாளுக்கு 100 மதிப்பெண் கொடுக்கலாம், உற்சாகமாக கையை தட்டலாம். வேதத்தின்படி ஆபிரகாமே ஆசீர்வாதத்திற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். அதிலே விசுவாசத்தில் ஜெயத்தை கண்டான், நம்பிக்கையில் ருசி பார்த்திருக்கிறான். ஆண்டவர் வைத்த பரீட்சையில் இவன் குமாரனை பலியிடுவானா? ஆகவேதான் ஒரே குமாரன், நிறைய பிள்ளைங்க உண்டு அவனுக்கு, ஆனாலும் வாக்கு தத்தத்தின்படி பெற்ற ஒரே பிள்ளை. நீ மாமிசத்தில் பண்ணி குட்டிவிட்ட மாதிரி 10 அண்ணன் பெற்றிருக்கலாம், ஆனால் வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளை ஒன்று தான். அதை குறிப்பிட்டு தான் சொல்கிறார். கேத்தூரானுடைய பிள்ளையை கேட்கவில்லை, துஷ்டனாக பிறந்த இஸ்மவேலை கேட்கவில்லை. நான் வாக்கு தத்தம் பண்ணி நான் கொடுத்த அந்த பிள்ளைய எனக்கே பலியிடு. இதுதான் சப்ஜெக்ட். உங்களால் செய்ய முடியுமா? இதெல்லாம் செய்ய முடியாது. அவன் செஞ்சான். ஆகவேதான் விசுவாசத்தினுடைய தகப்பனாக ஆபிரகாம் மாறிவிட்டான். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் நம்பிக்கை இந்த ரெண்டையும் கூட அவன் அங்கே ஸ்தாபித்திருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் பிறப்பின் மூலம் நீங்கள் பின்பற்ற வேண்டியது விசுவாசமும் நம்பிக்கையும் என்று ஒரு வித்தியாசமான பாத்திரத்தில் பிரவேசித்து அவர் வெளிப்பட்டு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். என்னை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். நான் இப்படி தான் பிறந்திருக்கிறேன், ஆனால் நீ என்ன நம்பணும்.
நம்புறதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உனக்கு என்ன ஏற்பட்டாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னை உபத்திரம் என்னை நம்பு, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஆகவே நாமும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் புதிய பிறப்பாக மாற வேண்டும். உற்சாக கையை தட்டலாம். ஆனால் இங்கே மறுபடியும் திரும்புகிறேன். அவர் கேட்கிறார், தண்ணீர் இவர் கேட்டார், ஆனால் அவளுடைய தாகத்தை தீர்த்தார். இதற்கு விளக்கம் காணிக்கை சொல்லிட்டாங்க, ஓகே. ஆனால் அவருடைய காரியம் காணிக்கை கேட்டு ஆசீர்வாதம் பெறுது உலகத்தினுடைய காரியம், அது உலக ஆசீர்வாதங்கள். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தண்ணீர் கேட்டார், தாகமாக இருக்கிறன்னு தண்ணித்தான்னு கேட்டார். ஆனால் என்ன பண்ணார்? அவளுடைய தாகத்தை தீர்த்தார். இவருடைய தண்ணி தாகம் என்பது யதார்த்தம் அல்ல, யதார்த்தம் அல்ல. அவருடைய மாமிசத்துக்கு தேவையான தண்ணியை கேட்கல. உங்களுடைய ரட்சிப்பினுடைய தாகம் அவருக்கு இருந்தது. நீ பாவத்தை விட்டு மனம் திருந்த வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது. நீ உண்மையான ரட்சிப்பை அடைய வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது. நீ விபச்சாரத்தை விட்டு வெளியே வா என்ற ஒரு தாகம் இருந்தது. இதுதான் அவருடைய தாகம். ஏனென்றால் அந்த ஸ்திரீ ஒன்றுக்கு 4 புருஷர்களை வைத்திருந்த ஒரு ஸ்திரீயா. அவள்கிட்ட போய் கேட்கிற தாகம் இருக்குன்னா உன்னுடைய ரட்சிப்பின் மேல் ஒரு தாகம், நீ மனந்திருந்த வேண்டும் ஒரு தாகம். கிணத்தடியில் ஒரு பாவியை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் தேவன். அல்லேலூயா. ஒரு பாவியை, ஒரு வாழ்க்கையில் படுகொலியில் விழுந்த ஒரு ஸ்திரீயை மீட்டெடுக்கும்படியாக அவர் போனார். நம்ம தண்ணி தாகம் அல்ல. இயேசுதான் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே அவன் பிழைப்பான். அல்லேலூயா. அவர் சும்மா கையை தட்டலாம். ஆகவே அங்கே அவர் தாகம் என்று சொன்னது உன்னுடைய மனமாற்றம், உன்னுடைய சுபாவத்தினுடைய மாற்றம். நீ விக்கிரகத்தை விட்டு வெளியே வா என்ற ஒரு அழைப்பு, பரலோகத்தில் பிரவேசி என்ற ஒரு அழைப்பு. உலக வாழ்க்கை உனக்கு போதும், 4-5 பேர் வச்சுக்கிட்ட, இனி அது வேண்டாம், நீ எங்க இடத்துல திரும்ப என்று சொல்லுகிற ஒரு அழைப்பு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அழைப்பைத்தான் அவர் தாகம் என்று சொல்கிறார். இதுதான் கல்வாரி சிலுவையிலும் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். உடனே இந்த பசங்க என்ன நினச்சாங்க? ஐயோ ஆண்டவர் என்று சொன்னால் அந்த மனுஷனுக்கு பசி எடுக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு காடியை களைச்சி கொடுத்துட்டாங்க. அவர் என்னார்? உங்களுடைய ரட்சிப்புக்கு தாகமாக இருக்கிறேன்னு தான் சொன்னார். நீ என்னைக்கு தாண்டா திருந்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் உயிரை விட்டார். இதுதான் சத்தியம். நீங்கள் என்றைக்கு மாறப்போகிறீர்கள், என்றைக்கு திருந்த போகிறீர்கள், என்றைக்கு பிரமாணத்திற்குள் பிரவேசிக்க போகிறீர்கள், என்றைக்கு உத்தமத்தோடு வாழப்போகிறீர்கள், என்றைக்கு மனந்திருந்து ஒரு ஜீவனை பார்க்க போகிறீர்கள். உலகத்தினுடைய உபத்திரங்கள் உங்களை தொடும்போதெல்லாம் நீங்கள் கர்த்தரை விட்டு ஏன் விலகி போகிறீர்கள் என்பதுதான் இன்றைய அறைகூவல். உற்சாக கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து விதவை போல் தத்தளித்தாலோ, கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு, பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஏற்கனவே பாடின பாடி அடுத்த வரிக்கு போவோம். ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். கடும் நோய் அவளுக்கு. உலகத்தில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்றாள், விடுதலை கிடைக்கல. கடைசியில் நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டாள். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. நம்பிக்கை இழந்தால்